என்னோட இன்ஸ்டாகிராமுடைய தனிப்பட்ட செய்தி இருக்குமா, டிஎம் இருக்குமாங்க, அதில் உள்ள செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கெட்ட வார்த்தை போடாத தாவேக்காவுடைய ஆதரவாளர்களே கிடையாது. எல்லாருமே நாம இது வரைக்கும் விஜயை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுலையும் பேசலை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணன் விஜய்னு நம்ம சொல்றோம், மரியாதைக்குரிய விஜய் தான் பேசுறோம், திரு விஜய் தான் பேசுறோம். ஆனா எல்லாருமே ஆபாசமா பேசுறோம். ஏன்னா அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியல. முதல் நாள் முதல் காட்சி பார்த்தவனை கூட்டு வந்து ஒரு கட்சியை நடத்தினா அவன் என்ன செய்வான்? ஏன்னா அவன் இது வரைக்கும் அஜித் ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், சூர்யா ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், தனுஷ் ரசிகர்களை, சிம்பு ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன், ரஜினிகாந்தை வந்து திட்டி பழக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு வந்து சினிமாவில் யாரையா திட்டி பழக்கப்பட்ட உடனே அரசியலுக்கு வந்தா தங்கள் தளபதியை, தாங்கள் கொண்டாடக்கூடிய தலைவனை யார் ஏத்து கழி கேட்டாலும் அவனை வந்து ஆமக்கரி, திரள்நிதி, அது போல வந்து AK-74, அரிசி கப்பல், இது மாதிரிதான் விமர்சனம் வைக்கிறான். நாம் தமிழர் கட்சியின் மீது கொள்கை ரீதியா ஒரு விமர்சனத்தை நீங்க தாவேக்காக்கி சொல்லுங்க. இப்ப சமீபத்துல மான் ஊறுகாய் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆமக்கரி நீங்க சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மான் ஊறுகாய் நீங்க சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. லூலு மால் கோயம்புத்தூர்ல இருக்கு. தமிழ்நாட்டில் லூலு மால் கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்கு. நீங்க போனா பாருங்க, எல்லா வகையான அசைவ ஊறுகாய்களும் அங்க வச்சிருக்காங்க. நீங்க உலக நாடுகளில், உலகம் முழுக்க எங்க போனாலும் இந்த தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்கள்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்லயும் தஞ்சாவூர்லயும் உண்டு. உப்பு கொண்டைன்னு சொல்லுவாங்க. ஆட்டை வெட்டி உப்பு கொண்டை போடுவாங்க. இப்ப சென்னை போன்ற பகுதியில் அந்த உப்பு கொண்டை யாருக்கும் தெரியாது, உப்பு கறியும் தெரியாது. உப்பு கொண்டை நீங்க சாப்பிடறதுக்காக உப்பு கொண்டை இல்லைன்னு சொல்லுவாங்க. கறியை நாங்க கறி வச்சு சாப்பிடுவோம். அது என்னப்பா கறியை வந்து நீங்க காய வச்சு சாப்பிடுவீங்களா? அது என்னப்பா முரன்னு கேட்பாங்க. அந்த உப்பு கொண்டம் போலவே இந்த ஊறுகாய்.